ஆதிநாராயணனை அடிபணிந்தான் வேதம் படைக்கவும் விமலனளிக்கவும் ஆதிநாராயணனை அனைத்துமே காக்கின்றாய் சதாசிவத்திலே மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரன் ருத்ரன் தோன்றி ருத்ரனில் விஷ்ணு தோன்றி விஷ்ணுவில் பிரம்மா தோன்றி பிரம்மாவில் நாரதரப்பட்ட அடியன் தோன்றி அபிஷேக பிரியா சிவா அழகிர பிரியா விஷ்ணு தோத்திர பிரியா சூர்யா கலய பிரியா நாரத. இவரங்க மேடையில் நாரதராக நடிக்கும் எனது அருமை மாப்பிள்ளை ஆவியோர் ஸ்டாலின் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கவிதைப்படுத்தி வருகிறோம். உதயநிதி உண்மைதான் அவங்க அப்பா பேரு ஸ்டாலின் பாண்டி. குடும்பமே ஆட்சியில தான் இருக்கும். அப்படி இல்லைங்க, எந்த ஆட்சி? நாடக ஆட்சியில சொல்றேன். ஆமா, ஏன்னா புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும், புரியாதவங்க புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அப்படிலாம் இருந்துட்டாலும் கூட சோத்திரப்பிரியா சூர்யா கலகப்பிரியா நாரதா என்ற யாமோ இன்று அதிகாலை கதிரவனை தரிசித்து கைலாயம் சென்று அம்மையப்பன் அம்பலக்குத்தன் பிரைசுடன் கங்கை கொண்டான் கைலநாதன் சங்கரன் அர்த்தநாரி திருநீலகண்டன் பரமேஸ்வரன் சங்கரலிங்கம் ஆடலர் என்ற சிறப்புகளை பெற்ற சாட்சாத் சிவபெருமான ஸ்ரீ வைகுண்டம் சென்று ஆதிநாராயணன் சங்கரநாராயணன் சூரியநாராயணன் ஜெய் ஜெயராமன் கோதண்டராமன் தசரராமன் ராஜாராமன் சீதாராமன் கல்யாணராமன் சிவராமன் அன்னிந்தராமன் என் பாட்டன் மரணா சத்தியுலம் சென்று என் மூன்றாம் பிறவி தந்தைமான பிரம்மன் பங்கையன் சிஷ்டிகத்தா சதுர்முகன் என்ற அந்த பிதா மணிகளை கண்டு வணங்கி மகதையால கரங்கொண்டு மேலகத்தை விட்டோடி இந்த பூலோகத்தை நாடி குமரக்கடவுள் தமிழ் கிழவன் தங்கவேலன் கூடிக்கொண்டிருக்கும் இந்த குறிஞ்சிலத்திற்கு வந்திருந்தேன். ஒரு நாளைக்கு ஒரு கலகமானது செய்யாவிட்டால் எனக்கு சிறுசாகப்பட்டது 1000 இல்லப்பா நிறுத்துங்க.
என்ன போட்டு ஏன் தலை வெடிக்கணும்னே போட்டு நீங்க எந்த அடி அடிக்கிறீங்க? எப்படியாவது ஒரு நாளைக்கான 1008 சுக்காவா வெடிக்கணும். அதை நாங்க வறுத்து சுக்காவா சாப்பிட்டு பார்க்குறோம். இல்ல இன்ன வரைக்கும் நல்லா தானே வாச்சீங்க. வள்ளி வந்தாங்க, பப்புன் டான்ஸ் வந்தாங்க, நல்லா அடிச்சீங்க. ஆனா அதை விட எனக்கு தலை வெடிக்குதுன்னு இந்த அடி அடிக்கிறீங்களே, என் மேல எது உங்களுக்கு கோபமா இருந்தா சொல்லிருங்க. இங்க வருஷம் பூரா தான் சொல்றீங்க 1008 சுக்களை வெடிக்கும்னு, ஒரு நாள் கூட வெடிக்கலையே. வெடிக்கலையே. வெடிக்கல பாருங்க. 1008 சுக்குநூறாக வெடிக்க கிடது என்று பார்த்தேன் டக்குன்னு சாபம். ஆனா கலகம் செய்யலாட்டிதான் என் தலை வெடிக்கும். இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, செய்யக்கூடிய அந்த கலகத்துல வெற்றி கிடைக்கலாட்டிதான் எனக்கு தலை வெடிக்கும். ஆனா இந்த இடத்துல கலகம் செய்யாம இருப்பனா? இந்த இருக்கு ஆவியூர், ஆவியூர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்துட்டு கலகம் செய்யாம விட்டு போடுவோமா? இல்ல செய்யக்கூடிய கலகத்துல தான் எனக்கு வெற்றி கிடைக்காம இருக்குமா? ஆக இப்ப நடக்க இருக்க இந்த கலகத்துல ஒண்ணு வெற்றி எனக்கு தான் கிடைக்கணும், இல்ல அது எனக்கு தான் கிடைக்கணும். வள்ளி பொண்ணுக்கு கிடைக்க விட்டுருவோமா? ஆக பாருங்க, கலகம் செய்ய வேண்டும். கலகம் செய்ய வேண்டும் என்றால் நான் யாரை வணங்க வேண்டும்? பிள்ளை யாரை வணங்க வேண்டும்? பிள்ளையார பொதுவா எல்லாரும் எப்படி வணங்குவாங்க, அது எந்த விதிமுறைப்படி அது இருக்கட்டும். ஆனா பாருங்க, பிள்ளையாரே மனவருந்தப்பட்ட ஒரு காரியம் இருக்கு. இந்த இது யாருக்குமே தெரியாத ஒரு காரியம். பிள்ளையாரே மனவேதனைப்பட்ட காரியம். ஏன்னா பாத்தீங்களா, மூலப்பொருள் முதற்பொருள் விநாயக பெருமாண்டுவாங்க. ஆனா அவர் மனவேதனைப்பட்ட நல்லா இருக்குமா? இதுக்குத்தான் ஒரு கதை இருக்கு. அப்படித்தான் பாருங்க, இந்த மேலோகத்துல முப்புறம் இருந்துச்சுங்க. முப்புறம்னா முக்கோட்டைகள். அப்போ பேசாம நீங்க ஒரு நாடகத்தை போடுறீங்களா, நாங்க உங்களை வேடிக்கை பார்க்கிறோம். ஆமா, அங்கிட்டு பாருங்க வந்தோம். ஏன்னா உங்களை ரசிகர்கள் தான் முகம் பார்க்கும் கண்ணாடி. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதை பார்த்துதான் நாங்க தொழில் செய்ய முடியும். அப்படியெல்லாம் இருந்துட்டாலும் மேலோகத்துல முப்புறம் இருந்துச்சுங்க. முப்புறம்னா முக்கோட்டை. முக்கோட்டையிலுமே 3 அசுரர்கள். அவங்க அராஜகம் தாங்க முடியல. என்ன பண்ணுவாங்க? அடிக்க மாட்டாங்க, மல்லு கட்ட மாட்டாங்க, சண்டை ஓட மாட்டாங்க. அப்புறம் என்ன அராஜகம் பண்றாங்கன்னா, இந்த பூலோகத்துல எங்கெல்லாம் முனிவர்கள் யாகம் நடத்துறாங்களோ அங்கெல்லாம் போவாங்க. போய் அந்த யாகம் நடத்துற இடத்துல எச்சியை துப்பி விட்டு போடுவாங்க. கடைம்பட்டு உடம்பட்டு சாமி கும்பிட்ற நீயாரா நோலிமேனை விழுந்து கும்பிடுற மாதிரி. ஏன்டா எப்படி வட்டு நாங்கள் இந்த யாகத்தை நடத்துகிறோம், இவன் பாரு இந்த யாகத்தில் எச்சியை துப்புறியான்னு இந்த 33 தேவர்கள்லாம் பார்த்துட்டு போய் சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க. சிவபெருமான்கிட்ட முறையிட வட்டி சிவபெருமான் என்ன சொல்றாரு? அப்பதான் சொல்றாரு, ஏயா 3 அசுரர்கள் நான் அழிக்கிறேன், ஆனா நான் பயணிக்கிறதுக்கு ஒரு தேர் வேணும் அப்படின்றார். ஆமா பாருங்க, சாதாரணமா எடுத்துக்கங்க. இந்த பூலோகத்திலே இந்த இருக்கு முக்குளம், வீர சோளம். இங்க இருந்து இந்த மனிதர்கள் அங்க போறதுக்கு ஒரு 2 சக்கர வாகனம் இல்லாம போறதில்லை, உண்மைதானே? அப்ப மும்மூர்த்திகள் முதல்வர் யாரு? சிவபெருமான். அவர் பயணிக்கிறதுக்கு தேர் கேட்கிறாரு, நியாயம். சரி, இதுல என்ன ஒரு காரணம்னு பாத்தீங்கன்னா, அந்த முப்புறத்துக்குள்ள மரத்தால செய்யப்பட்ட தேர் போனாலும், தங்கத்தால செய்யப்பட்ட தேர் போனாலும், ஒரு வெங்கலத்தால செய்யப்பட்ட தேர் போனாலும் எரிஞ்சு சாம்பலா போயிடும். அப்ப எதனால தேர் செஞ்சிருப்பாங்க? அப்பதான் பாருங்க 33 தேவர்களும் ஒரு தேரா உருமாறி இருக்காங்க. எப்படி இந்திரே ஒரு பக்கம், சந்திரே ஒரு பக்கம், அவன் தலையிலா தொங்குறியான். தலையிலா தொங்குறியான். தேரா இருக்கிறது சும்மாவா? சிவபெருமான் ஏறி உட்கார்றதே அந்த தாமுசம். அப்பதான் நம்ம ஆளு வராரு. யாரு? அவர் தான் கதாநாயகன், கதைக்கு நாயகன். அவர் தாங்க பிள்ளை. யாரு? எப்படி வராரு? எப்படி வராரு பிள்ளையாரு? எங்க போடுங்க. அப்படி நின்னுட்டு அந்த தேரை பாக்குறாரு. அந்த 33 தேவர்களை பாக்குறாரு. சரி, தேரா உருமாறி இருக்கீங்க. அப்படி பார்த்துட்டு இந்த தேருக்கு 2 சக்கரம் இருக்கும் பாருங்க. அந்த 2 சக்கரத்துல அந்த அச்சாணி இருக்கும் பாருங்க. அத போய் என்ன பண்றாரு? யாரு நம்மளை பாக்குறானா பாக்கலையான்னு இந்த தேர் அச்சாணியை கலட்டி விட்டு போறாரு. பாருங்க. அப்பதே அதை இந்திரனும் சந்திரனும் பார்த்து போட்டு பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? சிவபெருமானுக்கு பிள்ளை வரந்திருக்குவாரு, யானை மாதிரி தும்பிக்கும் குளுதாடி மாதிரி வகிரி வச்சுக்கிட்டு, ஏன்டா இவன் தேர் அச்சானியை கலட்டாண்டு இந்திரனும் சந்திரனும் பேச, இது பிள்ளையார் காதுல விழுந்துருச்சு. அந்தந்தண்டி காதுல விழுகாம இருக்குமா? பிள்ளையார் காது விழுந்தோடனே பாருங்க, பிள்ளையாருக்கு கோவம் வந்துருச்சுங்க. யாரு அந்த கூட்டத்துல என்னை பேசுறவன், யாரு அந்த கூட்டத்துல என்னை ஏசுறவேன்னு பிள்ளையாரு கேட்க, இந்திரன் சந்திரன் ஏத்துக்கிட்டாங்க. நான் தான்டா உன்னைய பேசுனேன், நீ ஏன்டா என்னைய பேசுன, நீ ஏன்டா தேர் அச்சானியை கலட்டினேன்னு 2 பேத்துக்கும் சண்டை. எப்படி இந்த பூலோகத்துல சின்ன பயிலையோ கோழி குண்டுக்கு சண்டை ஓடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி 2 பேத்துக்கும் சண்டை ஓட வட்டியும். அப்பதான் அந்த இந்திரனும் சந்திரனும் சொல்றாங்க, ஏயா மூலப்பொருள் முதற்பொருள் சிவபெருமானின் மூத்த மகன் நீ, உன்னை வணங்காம போனது குத்தந்தான், அதுக்காண்டி நீ தேர் அச்சானியை கலட்டுவியா அப்படின்னு கேட்க, ஏண்டா நீ என்னை வணங்காம போ, என்னை வணங்கினாலும் உனக்கு முக்தியை தருவேன், என்னை வணங்கலாட்டி நல்லதொரு உனக்கு சக்தியை தருவேன்னு சொல்றாரு பிள்ளையார். இந்த உலகத்திலே எளிமையான தெய்வம் யாருன்னு பார்த்தா பிள்ளையார். நான் தான்டா. நான் சொல்லலப்பு, பிள்ளையார் சொல்றாரு. இந்த உலகத்திலே எளிமையான தெய்வம்னா நான் தான் சொல்றாரு.
எப்படி நீ எளிமையான தெய்வம்னு சொல்றேன்னொன்னே பிள்ளையாரு வரமுறையை எடுத்துட்டாரு. பெரிய லிஸ்ட், இந்த சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்குவாங்க பாருங்க, அந்த மாதிரி அப்படி ஒரு பெரிய வரமுறையை எடுத்து எப்படி எழுதுறாரு, ஆரம்பிக்கிறாரு. ஏன்டா இந்த பூலோகத்துல எல்லாருமே சாமி கும்பிடுறீங்க. எப்படி சாமி கும்பிடுறீங்க? ஒரு கல்லை செதுக்கி அதுல ஒரு சிலையை உருவாக்கி சாமி கும்பிடுறீங்க. சரி, பண வசதி வாய்ப்பு உள்ளவங்க ஒரு தங்கத்தால செய்யறீங்க, ஒரு வெங்கலத்தால செய்யறீங்க. எந்த சாமியே? எல்லா சாமியும். என்னை அப்படியா கும்பிடுறீங்க? யாரு? பிள்ளையார் சொல்றாரு. 5 ரூபாய்க்கு மஞ்சப்பொடியை வாங்குறீங்க, உள்ளங்கையில் நம்பிட்டு கொட்டிட்டு அது நம்பிட்டு தண்ணியை தொலைச்சிட்டு அருகம்புள்ள ஒரு சொல்லிக்கிட்டு பிள்ளையாரப்பா நீதாப்பா என் குடும்பத்தை காப்பாற்றணும்ன்றீங்க. யாரையும் காப்பாத்தாம இருக்கனா? சரி, 5 ரூபாய்க்கு உனக்கு வழி இல்லையா? மாட்டு கொட்டத்துக்கு போறேன், மாட்டு சாணத்தில் நம்பிட்டு அள்ளி அருகம்புள்ள சொல்லிக்கிட்டு பிள்ளையாரப்பா அந்த நடக்கக்கூடிய தேர்வில் நான் அதிக மதிப்பெண் வாங்கணும்னு இந்த கல்லூரி மாணவிகளா வேண்டது. இதையும் நான் காப்பாத்துறேல. சரி, இதை கூட பொறுத்துட்டு போறேன். எல்லா தெய்வத்தையும் ஒரு ஆலயம் கட்டி கருவறைக்குள்ள வச்சு சாமியை கும்பிடுறீங்க. என்னைய அப்படியா கும்பிடுறீங்க? என்னைய அப்படியா கும்பிடுறீங்க? ஆத்தங்கரை, குளத்தங்கரை, கம்மாக்கரை அங்க நடக்கிற அக்கிரமத்தெல்லாம் பார்த்து போட்டு நான் சும்மா தானே இருக்கேன். அங்க நான் சும்மாவா அக்கிரமம் நடக்குது? சில பேர் துணியோட குளிக்கிறான், சில பேர் துணி இல்லாமலும் குளிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு நான் பெரிய ஆளுகிட்ட போய் எதுவும் கூட்டம் போட்டேனா? இல்ல இல்ல. சரி, இதை கூட பொறுத்துட்டு போறேன். என் தம்பி 8 குத்துக்கு இளையவன் யாரு? அந்த முருகன். அவனுக்கு இங்க இருந்து பால் காவடி, பன்னீர் காவடி, அந்த காவடி, இந்த காவடி, என் சொந்த காவடியை கொண்டு எடுத்துட்டு போறையே. என்னைக்காச்சும் நம்ம பிள்ளையாருன்னு எனக்கு யாராவது ஒரு ஆள் காவடி எடுத்தாந்தீங்களாடா அப்படின்னு ரொம்ப மனவேதனைப்பட்டாரு. சரி, இதையும் கூட நான் பொறுத்துட்டு போறேன். இப்ப இந்த பூலோகத்திலே இப்ப ஒரு சாமி ஆட்டம். இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு கருப்ப சாமி ஆட்டம்னு வச்சுக்கோங்க. அப்ப சாமி ஆட்டம் வரையில எப்படி சாமி ஆட்டம் ஆடுறாங்க? கச்சை நல்ல வரிஞ்சு கட்டி கருங்கச்ச நல்ல அப்படி கச்சை நல்ல வரிஞ்சு கட்டி கருங்கச்சையும் செங்கம் வைத்து கச்சை நல்ல வரிஞ்சு கட்டி கருங்கச்ச நல்ல போட்டு எங்க கருப்ப தம்பி தங்க குதிரை இல்ல ஏறி வரு வேகத்தை பாரு அமை ஓடி வந்து வரம் தருவாரு. கருப்ப தம்பி தங்க குதிரை இல்ல ஏறி வரு வேகத்தை பாரு கருப்ப தம்பி ஓடி வந்து வரம் தருவாரு. அப்படி போட்டு மங்கு 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 மங்குண்டு ஆடி இழைச்சு வந்தோனே, சாமி எந்த சாமி வந்திருக்கிற, என்ன குறை வச்சோம், உன் குறைய சொல்லி கிடா வெட்டணுமா சேவ இருக்கணுமான்னு கேட்குறீங்க. எந்த சாமியா வந்திருக்கிறீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஆனா இதே இந்த பூலோகத்தில் எடுத்துக்கங்க, எல்லா சாமியாட்டம் வச்சாலும் என்னைக்காச்சும் ஒரு சாமி வந்து நான் தான் பிள்ளையார் வந்திருக்கிறேன்னு யாராச்சும் ஆடி இருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப மனவேதனைப்பட்டாரு. சரி, இதையும் கூட பொறுத்துட்டு போறேன். எல்லா தெய்வத்துக்கும் கெடா வெட்டுறீங்க, சேவ இருக்கிறீங்க, இது பத்தாதுன்னு 145க்கு ஒரு சரக்க வேற வாங்கி படிக்கிறேன். பாருங்க, கெடாவும் பத்தல சேவலும் பத்தலைன்னு 145க்கு 1. அது புரியறவங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம், அவங்க தெரிஞ்சுக்கிருவாங்க. இப்படியெல்லாம் படைக்கிறீங்க. ஆனா என்னைக்காச்சும் நம்ம பிள்ளையாருன்னு எனக்கு உள்ளங்கையில ஊத்தி மட்டும் வாடைக்காச்சும் காமிச்சிருக்கீங்களா? 1848 இல்ல இந்த பூலோகத்துல அப்படியெல்லாம் சொல்றாரு. நான் சொல்லல, இது புலாம் எப்படி இதை புலாம் நான் சொல்லல, பிள்ளையார் சொல்றாரு. சரி, நீ சொல்றதெல்லாம் நான் தாயா, ஆனா எளிமையான தெய்வம்னு நீ சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா தேரி அச்சானியை ஏன் நீ கலட்டின? ஆமா, காரணம் வேணும்ல. அப்பதான் பிள்ளையார் சொல்றாரு, ஏன்னா அந்த உலகத்துல எவனுக்கு ஒருவனுக்கு விதி முடிய போகிறதோ அந்த விதியை கணக்கெடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சித்திரகுப்தன். உயிரை பிடிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா யமதர்மன். சிவபெருமான் போய் 3 அசுரர்களை அழிக்க போறாரு. அங்க அழிக்க போற இடத்துல உயிரை பிடிக்கிறதுக்கும் கணக்கெடுக்கிறதுக்கும் ஆள் வேணும்ல. அவங்க 2 பேரும் அச்சானியா இருந்துக்கிட்டா சிவபெருமான் போய் என்னன்றா உயிரை பிடிப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே 33 கோடி தேவர்களும் கைத்தட்டி ஏத்துக்கிட்டாங்க. நம்ம 700 கிராமத்துல ஏத்துக்கிற மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இருந்துட்டாலும் அப்படிப்பட்ட அந்த பிள்ளையாரை கைதட்டலைன்னு சொல்லாம சொல்றாரு. தெரியுதா உங்களுக்கு? இல்ல இல்ல இல்ல, நல்லா ரசிக்கிறீங்க, அப்படித்தான் இருக்கணும். அப்ப பாருங்க, இந்த நம்ம ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த பூட்டு துறைக்கு சும்மா இருந்தாலும் கேட்டு துறைக்கு சும்மா இருக்க மாட்டானா, பூட்டு துறைக்கு சும்மா இருந்தாலும் கேட்டு துறைக்கு சும்மா இருக்க மாட்டானா அப்படின்னு. இந்த பழமொழிக்கு என்ன காரணம்னா, பிள்ளையாருக்கு ஒரு வாகனம் இருக்கும் பாருங்க, மூஞ்சிரு. அதுக்கு மூஞ்சி அப்படித்தான் இருக்கு, அது மூஞ்சியை தூக்குனா எப்படி இருக்கும்? இது என்ன பண்ணுது, இந்த பிள்ளையார்கிட்ட சண்டை ஓட்ட காரணம் தெரிஞ்சு இது கொதிச்சு போய் வருது. எப்படி கோவத்தோட அப்படியே உக்குறமா, யாராய எஜமான பேசுனா, யாராய முதலாளிய பேசுனா, நான் உண்ணாவிரதம் இருப்பேன், நான் தீ குளிப்பேன் அப்படின்னு இந்த மூஞ்சியை தூக்கிக்கிட்டு தெரியுது. அப்பதான் பிள்ளையார் வந்து புடனில ஒரு தட்டு தட்டி, போமுண்ட நீயே சாப்பிடுற தேங்காய்ச்சில அரை தக்காளியும், நீ எந்த உண்ணாவிரதத்தை இருக்க போற அப்படின்னு போய் பத்தி விட்டு அங்க நடக்கவிருக்க காரியம் நல்லபடியா நடந்து முடிந்து விட்டது. அப்பேற்பட்ட அந்த மூலப்பொருள் முதற்பொருள் விநாயக பெருமானை எப்படி வணங்க வேண்டும் என்றால், அந்த செல்வ கணபதி
செல்வ கணபதி எங்கள் குல சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே சிவகுல தவ கொழுந்தே என்னை எங்கும் சீருடன் ஆழ்பவனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே மாணவனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே மாமனமாயவனார் வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே மாமனமாயவனா வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே பீமனை நிறுத்தி வைத்து அன்பாய் விமோசனம் தந்தவனே பீமனை திருத்தி வைத்து அன்பால் விமோசனம் செய்பவனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே கணபதியே நல்லது செயலில்லாம் உடன் நிற்கும் வல்லவ கணபதியே நல்லதோர் செயலில்லாம் உடனுக்கும் வல்லவ கணபதியே பிள்ளையாரே கணிதா மும்முத்திற்கு பெரியவனே நேதா பிள்ளையாரே கணேசா மும்மூர்த்திக்கும் பெரியவனே நீசா செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே சிவகுல தவ கொழுந்தே சிவகுல தவ கொழுந்தே என்னை என்னும் சீவர ஆழ்பவனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே சித்தி விநாயகனே அப்படி இருக்கணுங்க. அப்படிப்பட்ட அந்த கணபதி பெருமாளை வணங்கி விட்டாலும் கூட அப்படிப்பட்ட இந்த இடத்துல கலியுக கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகனை தான் சொல்லுவோம். ஆனா பாருங்க, கலியுக கடவுள் சபரிமலை ஐயப்பனுங்க. இப்ப எல்லாருமே சபரிமலைக்கு போவீங்க. நம்ம கிராமத்துல சபரிமலைக்கு ஏன் இருமுடி கட்டிட்டு போறோம்னு எல்லாருக்கும் தெரியுமா? காரணம் தெரியுமா? இருமுடி கட்டிட்டு போறோம், அந்த இருமுடிக்குள்ள ஏன் நெய் தேங்காவை வச்சு செலுத்தி கொண்டு போறோம்? ஏன் எத்தனையோ தூக்கு பண்ணியில நெய்யை கொண்டு போகலாம், ஒரு சுரோ குடுக்கையில கூட நெய்யை கொண்டு போகலாம். ஆக ஏன் ஒரு தேங்காயில நெய்யை ஊற்றி அந்த ஐயப்பனுக்கு கொண்டு போறோம்? காரணம் வேணும்ல. பாருங்க, ஏன் தேங்காயில நெய்யை ஊற்றி நம்ம ஐயப்பனுக்கு கொண்டு போறோம்னா, கரிக்கும் சிவனுக்கும் பிறந்தவன் தான் ஐயப்பன். நெய் மகாவிஷ்ணுவின் அம்சம், தேங்காய் சிவனோட அம்சம். தேங்காய்க்கு பாருங்க 3 கண்ணு, சிவனுக்கும் 3 கண்ணு. தேங்காய்க்கு குடிமி இருக்கு, சிவனுக்கும் குடிமி இருக்கு. பாருங்க, சிவனுடைய தலையில் அதாவது கங்கை எனக்கூடிய நீர் உள்ளது, தேங்காய் உள்ளேயும் கங்கை எனக்கூடிய நீர் உள்ளது. சிவனுடைய கையில் திருவோடு உள்ளது, தேங்காயை சுற்றியும் ஓடு இருக்கு. அதனால தாங்க தேங்காயில் நெய்யை நிரப்பி நம்ம சிவபெருமான அவரோட அந்த நினைவாக தான் அந்த தேங்காயில் நெய்யை நிரப்பி நம்ம ஐயப்பனுக்கு கொண்டு போகிறோம். அப்பேற்பட்ட ஆனந்த ஐயப்பனை ஐயப்ப பக்தர்கள் தன் மேனியெல்லாம் சந்தனத்தை பூசிக்கொண்டு கன்னி பூஜையில் ஆட்டமாடி பாட்டுப்பாடி கொண்டாடுவார்கள். இந்த இடத்துல நானும் சந்தனத்தை பூசி வந்திருக்கிறேன். இந்த சந்தனம் மணக்க வேண்டும் என்றால் ஆட்டம் பாடி பாட்டு பாடி அப்படிப்பட்ட ஐயப்பனை எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. இங்கே மணக்குது சந்தனம், இங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. ஐயப்பா இங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது, என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது இன்பமான ஊதுபத்தி அங்கே மணக்குது. ஐயப்பா இங்கே மணக்குது சந்தனம், இங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது.
18ஆம் படி தொட்டால் வாழ்வு இனிக்குது ஐயப்பா இங்கே மணக்குது சந்தனம் இங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது உங்கவனே தோப்புக்குள்ளே பவனி வருகிறார் ஐயன் வேங்கையின் மேல் ஏறி வந்து வரமும் கொடுக்கிறார் உங்கவன தோப்புக்குள்ளே பவனி வருகிறார் ஐயன் எங்கையினில் ஏறி நின்று வளமும் வருகிறார் நோம்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறார் ஐயன் நோன்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறார் ஓம்காரே நாதத்திலே எழுந்து வருகிறார் இங்கே மணக்குது சந்தனம் இங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது பேட்ட துள்ளி ஆடும்போது மனமும் துள்ளுது ஐயன் பேரழகை காண உள்ளம் ஆசை கொள்ளுது கேட்ட துள்ளி ஆடும்போது மனமும் துள்ளுது ஐயன் பேரழகை காண உள்ள மாவல் கொள்ளுது காட்டுக்குள்ளே கரண கோஷமான விளக்குது சுவாமி சரவையப்போ காட்டுக்குள்ளே கரண கோஷமான விளக்குது வீட்டை மறந்த மக்கள் கூட்டம் காட்டில் இருக்குது வீட்டை மறந்த மக்கள் கூட்டம் காட்டில் இருக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியே சரணம் ஐயப்பா ஐயப்போ சுவாமியே சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா ஓம் சுவாமியே ஐயப்போ மதுரை மதுரை மகேந்திரன் வட்டச் செயலாளர் அதிமுக வட்டச் செயலாளர் 200 ரூபாய் நாரதருக்கு அன்பளிப்பு அளிக்கிறார். மதுரை பாண்டி எஸ்ஏ அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். வட்டச் செயலாளர் அப்பு பேரு மதுரை மாவட்ட வட்டச் செயலாளர் அன்பு அன்னார் மகேந்திரன் அவர்கள் எனக்கும் எனது அன்பு மாமா செந்தில் மாமா அவர்களுக்கும் 300 பொற்காசுகளை வாரி வழங்கியுள்ளார். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் எனது சார்பாகவும் எஸ்ஐ பாண்டி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் கலைப்பணியை துவங்குகின்றேன். ஆக ஏன் எல்லாருமே டி வேளங்குடியை சேர்ந்த ஒயிலாட்ட ஆசிரியர் மாரி அவர்கள் அன்பு மாப்பிள்ளை அவர்களை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார்கள். அன்பு அன்னார் மாரி அவர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒயிலாட்ட கலை ஆமா ஏன் எல்லோரும் கை தட்டாம இருக்காங்கன்னு தெரியுமா? ஆமா ஏன்னா எதா இருந்தாலும் விளக்கம் ஏன்ட்டதான் கேட்கணும். விளக்கத்தை தரக்கூடியதுக்கிட்ட நான் வந்திருக்கிறேன். ஏன் கை தட்டாங்க இருக்காங்கன்னு தெரியுமா? ஏன்னா பாருங்க ஊர்ல ஒரு அவதாரம். என்ன அவதாரம்? நாடகம் நடக்கும். பப்புன்னு வருவாங்க, டான்ஸ் வருவாங்க, வள்ளி வருவாங்க, பக்கம் மேளம்புலாம் நல்லா வாசிப்பாங்க. ஆனா யாராச்சும் கை தட்டுனங்க 5 லட்சம் ரூபாய் அவதாரம் அப்படின்னு இந்த ஊருக்குள்ள அவங்க பேசி வச்சிருக்கிறாங்க. ஏத்தா அப்படியா? ஏன் நல்லா கலகலன்னு கை தட்ட வேண்டியதானே? ஏன்னா பாருங்க உங்களுக்கு கை வலிச்சா உங்க கையை தட்டாதீங்க. உங்க முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்க முதுகுல போட்டு கூட அடிங்க. எங்களுக்கு தேவை சத்தம் வரணும். தட்டுங்கதா, கை தட்டுங்கதா. நன்றி நன்றி. சும்மா யோசனை இல்லாம தட்டுங்க, நம்ம பிள்ளைதான். அப்படியெல்லாம் நன்றி நன்றி. அப்படியெல்லாம் இருந்துட்டாலும் அந்த ஐயப்பனை வழங்கி விட்டாலும் கூட நின்று கொண்டிருக்கும் நிலத்தின் குளிர்ச்சியும் நீண்டு வருந்த வனத்தின் வனப்பகுதியும் காணும்போது இந்த தொண்டை நாட்டின் சிறப்புகளை என்னவென்று சொல்வது? எப்படிப்பட்ட சிறப்புலாம் இந்த தொண்டை நாட்டுக்கு இருக்குன்னு தெரியுமா? பாருங்க குறிஞ்சி நிலத்தை பாத்தீங்களா? ஏங்க இந்த நாடு தாங்க கரும்பு தின்றதுக்கே கூலி கொடுத்த நாடு. நம்ம பாருங்க கரும்பை விலை போட்டு வாங்குவோம். ஆனா பாருங்க கரும்பை தின்றதுக்கே கூலி கொடுத்த நாடு. அப்படிப்பட்ட கூலி கொடுத்த நாடு. ஆக பாருங்க செருதுளை நாயனார் பிறந்த நாடு இந்த நாடு தான். செருதுளை நாயனார் அவர் பிறந்த நாடு இந்த நாடு தான். அவை கிழவிக்கு அதிகமா நெல்லிக்கனி கொடுத்த நாடு இந்த நாடு தான். இது மட்டும் இல்லைங்க, பறவைகள் என்றாலே எத்தனை காலு? 2 காலு தான். அது எந்த வகை பறவையா இருக்கட்டும் 2 காலு தான். ஆனா பாருங்க 8 கால் பறவை சிம்பிள் வசிக்கக்கூடிய நாடு இந்த நாடு. சிம்பிள் தான்
இதுக்கு பேர் எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? இதுக்கெல்லாம் விளக்கம் உங்ககிட்ட தான் கேட்கணும். எங்க சொல்லுங்க பாப்போம். சிம்பிளா இருக்கு, அதனால சிம்பிள். ஆனா இப்படி விளக்கத்தெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்குத்தான் எங்க மாமாவை போட்டிருக்காங்க இந்த நாடகத்துல. சரி, ஆமா, எங்க வாத்தியார் அவர் தானே. ஆமா, அட நாராயணா. அப்ப பாருங்க, இந்த குறிஞ்சி நிலத்திற்கு வந்துட்டோம். ஐயப்பன் பாடலை வாழ்த்து 100 ரூபாய் அன்பளிப்பு வளர்த்த மாவன் முருகன் அவர். முருகன். ஆக குடியிருக்கும் இடமெல்லாம் குன்றனின் அமுசம் மாதிரி எல்லாமே முருகன் தான். பாருங்க, ரேடியா முருகன் தான், என் மாமா பெட்டிக்கார பேர் முருகன் தான், எனக்கு அன்பளிப்பு கொடுத்தவர் முருகன் தான். அங்க உள்ள ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் ஆறுமுகம். ஆனா இப்படிப்பட்ட எதிரியை மட்டும் சந்திக்க மாட்டேன். உள்ளவோ இல்லையா? என்ன பொழந்துட்டாருன்னு காசு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏங்க பாருங்க, நல்லது ஒரு கேள்வி. என்ன பொழந்துட்டாரு? இனிமே உங்களை தான் பொழக்கணும். இருந்துட்டாலும் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. உண்மைதானே? நம்ம எங்க போனாலும் சிறப்பாத்தான் இருக்கணும். பாருங்க, இந்த வந்திருப்போம் நந்தவனம். இந்த நந்தவனத்துக்கு இடையில பாருங்க, அந்த மலைக்கு இடையில தூக்குனான் குருவி. அந்த காதல் குருவி மூக்கோடு மூக்கு வச்சு முணுமுணுன்னு பேசுதுங்க. அதை பார்க்கையில எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அம்மங்கோயில் கிழக்காலே அண்ணமயில் மேற்காலே, அம்மன் கோயில் கிழக்காலே அன்னவயல் மேற்காலே, அம்மங்கோயில் கிழக்காலே அண்ணமயில் மேற்காலே, நம்ம ஒரு நடுவாளே நிற்கிறடி அடியே, நாட்டு சன நம்மளை கண்டு சொக்குதடி அடியே, நாடு சன நம்மளை கண்டு சொக்குதடி. அம்மன் கோயில் கிழக்காலே அன்னவயல் மேற்காலே. தூக்கனான் குருவியெல்லாம் தளர்ந்த பாசையிலே, தூக்கனான் குருவியெல்லாம் தளர்ந்த பாசையிலே, மூக்கோடு மூக்கு வச்சு முணுமுணுன்னு பேசையிலே, மூக்கோடு மூக்கு வச்சு முணுமுணுமுணுமுணுமுணு பேசையிலே, மறைய திறந்து விட்டா மலத்தனி நிறைஞ்சு வரும், மடைய திறந்து விட்டா மலத்தண்ணி நிறைஞ்சு விழும், மாமே காத்திருக்க மஞ்ச தாலி எடுத்து வரும், அம்மங்கோயில் கிழக்காலே காலே நம்ம ஒரு நடுவாளே நிற்கிறடி அடியே, நாட்டு சன நம்மளை கண்டு சொக்குதடி. ஏதந்தன தந்தன தன்னானுன்னா, ஆன தந்தன தந்தானா, ஏதந்தன தந்தன தன்னானுன்னா, ஆன தந்தன தந்தானா, ஏதந்தன தந்தன 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 தந்தனனா. அங்காலே அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா, அங்கால அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா, அங்காலே அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா, 1000 பாட்டுக்கு அவ அடி எடுத்து வைப்பாளே, 1000 பாட்டுக்கு வாடி எடுத்து கொடுப்பாளே, சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் படம் பிடிச்சா, சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் பிடிச்சா, சங்கீதம் படிக்க சொல்லி சாரீத கொடுப்பாளே, அம்மங்கோயில் கிழக்காலே அண்ணமயில் மேற்காலே, நம்ம ஒரு நடுவார நிற்கிறடி அடியே, நாட்டு சன நம்மளை கண்டு சொக்குதடி அடியே, நாட்டு சன நம்மளை கண்டு சொக்குதடி அடியே, நாட்டு சன நம்மளை கண்டு சொக்குதடி 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 ஹே. இப்படியெல்லாம் இருக்கணுமுங்க. ஆக இப்படியெல்லாம் இருந்துட்டாலும் தான் இந்த நின்று கொண்டிருக்க நிலத்தை வர்ணிக்க முடியும். ஆக பாருங்க, காலதாமதம் காரிய கேடு காலமிருந்து நடக்காதவன் வாழ்க்கையில் கோலமிருந்த குரங்கிற்கு ஒப்பு என்று ஆவியூர்ல எங்க அப்பா வச்சுட்டாரு 18 வருஷத்துக்கு முன்னாடியே ஒப்பு. ஆக இந்த இடத்துல உதயநிதி பண்ண மாட்டேன் தப்பு. வந்திருப்போத நந்தவனம், இது யாருக்கு சொந்தவனம்? இந்த சொந்த வனத்துல எனக்கு கலகம் செய்ய ஏதாவது சத்தம் என்ன வாழைப்பழம் போச்சா? பாருங்க, இடியாப்பம்மா விடியாப்பம் ஏதா இருந்தாலும் இப்போதைக்கு வேணாம். ஆக பாருங்க, ஒரு வந்திருப்போதும் ஆளலம் சோதான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இவங்க பாருங்க இடியாப்பம்மா. ஏத்தா யாரும் சுட்டு வச்சிருக்கீங்களா? இருந்தா கொண்டு வாங்க கூட ஒரு ஈட. ஆமா பாருங்க இடியாப்பம்மா. ஏன் இப்ப சத்தம் கம்மியா இருக்கு? சத்தம் அப்படி சொல்லுங்க. பொம்பளை பிள்ளை சத்தம் கேக்குது. பொம்பளை பிள்ளை சத்தம் எவ்வளவு ஒரு இனிமையான கானம், அருமையான கானம். எப்படி? ஆம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளை இல்லையா? ஆம்பளை பிள்ளை இல்லை இல்ல உள்ள
என்ன சொல்றீங்க? நம்ம கூட வந்தாங்களா? ஆமா. வந்தது 3மே பொம்பளை ஆளுதா. எனக்கு எல்லாம் தெரியும். என்ன பிடிச்சிட்டு இப்படி பப்புன்கார் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஆம்பளை தானா? என்னையா அப்படி சொல்றீங்க? இல்லங்க எனக்கு தெரியல. பொதுவா நாடகத்துக்கு வர்றது, வள்ளி திருமணம் நாடகத்துக்கு வர்றது டிரைவரோட சேர்த்து 10 பேர் தான். சரி 2 பெண்ணு 8 ஆம்பளை தான். ஆமா. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றேன் 3 பொம்பளை ஆளு, 6 ஆம்பளை ஆளு. பாப்பா நீ வெளியில வா. நீங்க சொல்ற பார்த்தா- இன்னைக்கு தான் உன் டப்பா இங்க டான்ஸ் ஆடணும். இந்த உள்ளூர் மேடையில தானே உன் பக்கத்தூர் புல்வாக்கற. இங்கேயே உன்னை துணியை உருவ விட்டு இங்கேயே இருந்தே உன்னை நான் ஓட விடுறேன். இங்க புல்வாக்கற சம்பந்தம் இருக்கியா? இங்க சம்பந்தம் இருக்கு. ஆக பாருங்க, அப்ப இப்பேற்பட்ட இந்த இடத்துல ஆலோலம் சோ என்று பாடியவள் வள்ளி பொண்ணு. ஆக அந்த வள்ளி பொண்ணு செகப்பா, அதாவது அத்திப்பழம் செகப்பா, இந்த வள்ளி பொண்ணு செகப்பா. இது ரெண்டையும் யாரு கண்டு திகப்பா? அப்படி இருக்க இந்த காரணத்தினாலே அத்திப்பழம் செகப்பா, இந்த வள்ளி பொண்ணு செகப்பா. ஒரு தெய்வலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா. அத்திப்பழம் சிகப்பா, இந்த வள்ளி பொண்ணு சிகப்பா. ஒரு தேவலோக பொண்ணு தேவலோகம் வந்தால் உன்னை கண்டு திகப்பா. அத்திப்பழம் செகப்பா, இந்த வள்ளி பொண்ணு செகப்பா. ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா. தீபம் கொண்ட வெண்ணிலவே, வெண்ணிலவே 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 மண்ணில் வந்த பொன்னிலவே, வெண்ணிலவே வெண்ணிலவே எப்போது வாடாது இப்போது நான் தந்த பூவே. அத்திப்பழம் சிகப்பா, அத்தமக சிகப்பா. ஒரு தேவலோக பொண்ணு இந்திய வந்தாலே இவளை கொண்டு திகப்பா. குத்துவில கொனை ஏத்தி வச்சு, இவ குத்த வச்ச பொண்ணு காத்திருந்து. குத்தவிட பொண்ணு ஏற்றி வைத்து, இவ குத்தவத்த பொண்ணு காத்து விட்டு. குத்துவில கொனை ஏத்தி வச்சு, குத்த வச்ச பொண்ணு காத்திருந்து. குத்துவிளக்குக்கு என்ன தந்தா இந்த சுந்தரி பொண்ணுக்கு தன்னை தந்தா. உத்தரவு போட்டு வீடு, நீ உத்தரவு போட்டு விடு. உத்தரவு போட்டு வீடு. யோசிக்க நேரமில்லை, நம்ம ஒத்திகைய பார்த்து புட்டா மெத்தைய சுத்தமில்லை. அடி அத்திரம் என்ன அவசரம் என்ன, தாமத்தில் இருக்கு விருந்து. வள்ளி சாமத்தில் இருக்கு விருந்து. அத்திப்பழம் செகப்பா, இந்த வள்ளி பொண்ணு செகப்பா. ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா. புகைப்படம் என்ன தந்தனப்பா, இவ சொல்லும் மொழி என்ன பண்றீரப்பா. கோவிவிடம் என்ன சந்தனமா, இவள் சொல்லும் முறை என்ன மந்திரமா. புகைப்படம் என்ன தந்தனப்பா, சொல்லும் மொழி என்ன மந்திரமா. நெஞ்சு துளைக்கு திறக்க இருக்குது இந்த நடக்கு மந்திரம்மா. உத்திரத்தே பூத்திருந்தேன் 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 உதைக்க நிறமல்லே. காத்திருந்து காத்திருந்து கண்ணிகளை எட்டுமே. அடி தாமத்துக்குமே தாமத்துக்குமே தாமத்தில் இருக்கு விருந்து. இன்னைக்கு ஓடையில் இருக்கு விருந்து. அத்திப்பழம் செகப்பா, இந்த வள்ளி பொண்ணு செகப்பா. ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா. ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா. ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா. அப்படி இருக்கணுமுங்க. இப்ப ஏன் கை தட்டல? இப்ப ஏன் கை தட்டல? இப்ப வந்து 10 லட்சம் ரூபாய் அவதாரம். நல்லது ஒரு கிராமம், அருமையான தாய்மார்கள். எந்த ஊர்லுமே இப்படி பார்க்கல. இன்னைக்கு தான் எனக்கு முகம் போல புன்னகையோட இருக்கு. இன்னைக்கு தான் உங்க ஊர்ல பார்த்த மாதிரி இருக்கு. எங்க ஊர்ல பார்த்த மாதிரி உள்ள ஓடத்து. இன்னைக்கு தான் எங்க ஊர்ல இருந்த கூட்டம் அப்படியே இருக்கு. ஏன்னா அருமையான என் தாய்மார்கள் இந்த இடத்துல தான் பாருங்க. ஏன்னா மனிதனுக்கு அதாவது எல்லாமே சொல்லி தெரிஞ்சுக்கிறலாம், சொல்லாம வருவது ஒன்னே ஒண்ணுதான். ஏன்னா எல்லா விஷயமே சொல்லி தெரிஞ்சுக்கிறதா. ஆனா இந்த மனிதராகப்பட்டவளுக்கு சொல்லாம வருவது ஒன்னே ஒண்ணுதாங்க, அதாங்க காதல்.
இது யார்கிட்டயும் சொல்லிட்டு வருமா? தாய் தகப்பன்ட்டே நம்ம மறப்போம். காதல் விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். ஆனா இந்த காதலிக்கும் இளைஞர்களுக்கு தான் இப்போ ஒரு கருத்து சொல்லலாம்னு வந்திருக்கிறேன். என்ன சொல்றீங்க? அருமையான கருத்து. என்ன சொல்லுங்க? இன்னுமே யாருமே காதலிக்க கூடாது. ஏய், நீங்க அனுபவப்பட்டிருப்பீங்களா ரொம்ப? ஆமா, என்னை பார்த்தா அவருக்கு வகுத்தறிச்ச அவர் காதலிக்க முடியலன்ற வகுத்தறிச்சல் சொல்றாரு. அட நாராயணா, சொல்லுறே. அப்படியெல்லாம் இல்லைங்க. என்னைக்கு இந்த வேஷம் போட்டு அதுல இருந்து உங்ககிட்ட போகலாம். ஏன்னா நான் பெண்களை அதிகமா விரும்புவேன். அதாவது கண்ணோட்டத்துல இருவகை கண்ணோட்டம் இருக்குங்க. காம கண்ணோட்டம், தாய்மை கண்ணோட்டம். காம கண்ணோட்டம் என்பது பெண்களை தவறான எண்ணத்துல பார்க்கறது. தாய்மை கண்ணோட்டம் என்பது நம்ம பெண்களை நம்ம பெத்த தாயா பார்க்கறது. நான் எப்பயுமே பெண்களை பெத்த தாயா பார்ப்பேன். ஒவ்வொரு பெண்களுமே என்னோட பெத்த தாய். அப்படி இருக்கையில ஏன் இந்த இடத்துல நான் அந்த காதலுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லலாம்னு வந்தேன்னா, இந்த புலிக்கு முன்னாடி போன மானு எப்படி புலிக்கு முன்னாடி போன மானு, இந்த பொண்ணுக்கு பின்னாடி போன ஆணும் பொழைச்சதா சரித்திரம் இல்லை. ஆமா, புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க பக்கத்துல புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிக்கொண்டு, ஆக பாருங்க, எல்லாத்துக்கும் காதல் வரலாம். ஆனா ஒரு சிறுவனுக்கு காதல் வந்துச்சுங்க. யார் அவரு? சிறுவன்டோன்னு நீங்க என்ன வயது ஒரு 17 இருக்குமான்னு கேட்கலாம். 17 வயதெல்லாம் இல்லை. இது நடந்த சம்பவம். எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்கார ஒரு தம்பிக்கு வந்தது. அவனுக்கு நான் சித்தப்பா முறை வேணும். இது உண்மையிலே நடந்த சம்பவம். இந்த இடத்த நான் இங்க சொல்லணும். இந்த இடத்துல அவனுக்கு வயது எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 5 வயது. ஆமா, மன வேதனைப்பட்டு உட்காந்துருந்தேன். என்னடா தம்பி, என்ன ஆச்சு, உங்க அம்மா எதுவும் திட்டுனாங்களா அப்படின்னு போய் கேட்குறேன். அதெல்லாம் இல்லை சித்தப்பா, எனக்கு காதல் தோல்வி சித்தப்பான்றியா. 5 வயசுலயா? அவனுக்கு வயது எத்தனை? 5. அது இதுல இன்னொரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரிடா இப்போ உனக்கு காதல் தோல்வி, ஆக ஏன் நீ மனவேதனைப்பட்டேன்னு கேட்டா, 1 வருஷம் 2 வருஷம் காதல் இல்லை சித்தப்பா, 3 வருஷம் காதல் சித்தப்பா. காதல் பண்ண வயசு எப்ப? அப்போ அவன் பாருங்க 2 வயசுலயே காதலிக்க ஆரம்பிச்சுட்டான். சரி, காதலிக்க ஆரம்பிச்சுட்டான்னு, சரிடா நீ இப்ப என்ன பண்ற, அந்த பெண்ணோட நினைவுல நீ இப்ப என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்டா, அந்த பெண்ணுக்கு பாருங்க, அவன் உண்மையில இது நடந்த சம்பவம். அவங்க அப்பா அதை ஏடிஎம் கார்டை தெரியாம எடுத்து போய் ஏடிஎம்ல பணத்தை எடுத்தாந்து அந்த அந்த அதே 5 வயது சிறுமிக்கு என்னென்ன வாங்குறியா அந்த திருவிழா நேரத்தில், இந்த ராக்கடி அந்த வளையல் இதுகளை வாங்கிட்டு மொத்தமாக ஒரு கவர் பையில போட்டு போய் அந்த 5 வயது சிறுமிக்கு கொடுக்குறியா, அந்த சிறுமி இழுச்சுக்கிட்டு வாங்கிக்கிருச்சு. இதுங்க காதலை பாருங்க. ஏன்னா கலியுகம், யார் காதலிக்கணும்னு தெரியல. ஏன்னா அந்தந்த பருவத்தில் தான் அந்தந்த பண்ணணும். இதுங்க பாருங்க இந்த பருவத்திலே எப்படி பண்ணுது. சரி, இப்போ ஏன்டா அந்த நோட்டை தூக்கிக்கிட்டு இப்படி உட்காந்துருக்கிறே அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்றான், அப்பா என் காதலியை நினைச்சு நான் செஞ்ச செயல்பாடெல்லாம் பார்த்து ஒரு கடிதம் மாதிரி எழுதுறப்பா. அதாவது பாட்டா எழுதுறேன் 5 வயது சிறுவனுக்கு. அதாவதுங்க கண்ணதாசன் தான் பாட்டுக்கு எப்படி சொல்லுவாங்க, அதாவது கம்பர் விட்டு கட்டுத்தரையும் கவிபாடு பண்ணுவாங்க. இப்போ பாருங்க என் சித்தப்பா மேனோட அந்த கையும் கவிபாடுச்சு. எப்படி பாடுனா, அந்த மனன் வந்து ஒரு வேதனையை எழுதுறேன், எப்படி கண்ணை நம்பாதே அந்த வரியில போடுறேன் பாட்டை. கண்ணை கலங்கியது நீ சொன்ன வார்த்தைகளால், உள்ளம் வந்து போய் கண்ணீரோட பாடுறேன், உண்மை காதலி வெறுத்து நான் போறேன், உண்மை காதலி வெறுத்து நான் போறேன். கண்ணை கலங்கியது நீ சொன்ன வார்த்தைகள், 3 வருஷம் சுத்த வச்சு நீயும் என்ன காதலிச்சு என்ன விட்டு போறையடி எதிர்கட்சி. 3 வருஷம் சுத்த வச்சு நீயும் என்ன காதலிச்சு என்ன விட்டு போறையடி எதிர்கட்சி. என் காதலுக்கு யார் சாட்சி, இரவை தாண்டி மனசாட்சி, என் காதலுக்கு யார் சாட்சி, இரவை தாண்டி மனசாட்சி, ஆசையோட காதலிச்சே ஏமாத்துது. பெத்த தாயிடத்தில் பேசத்தானே மறந்தேன், உன் கூட சுத்திதானே ஆணவத்தில் அழுந்தேன். பெத்த தாயிடத்தில் பேசத்தானே மறந்தேன், உன் கூட சுத்திதானே ஆணவத்தில் அழுந்தேன். கண்ணை கலங்கியது நீ சொன்ன வார்த்தைகளா. இது கூட பரவாயில்ல. மீன் செத்தா கருவாடு, மனுஷ செத்தா சுருகாடு, காதலிக்கிட்ட நான் மட்டுக்கிட்டு பட்டேம்பாடு.
காலேஜில் பிளாக் போடு என்கிட்ட தான் ஏடிஎம் கார்டு பணத்தை எல்லாம் எடுத்துக்கின்னு நீயும் ஓடு. எப்படி எழுதிருக்கிறான் பாருங்க அந்த 5 வயது சிறுவன். அவனுக்கு காதல் வந்துச்சு, காட்டுக்குள்ள வந்த வள்ளிக்கு காதல் வந்துச்சு, இந்த இடத்துல எனக்கும் காதல் வருதுங்க. என்னங்கய்யா உங்களுக்கு என்னங்க காதல் வரக்கூடாதா? மனிதனா பிறந்து விட்டா காதல் இல்லாம, அதாவதுங்க காதல் மனிதனுக்கு வரலாம். சரி, நீங்க போட்டிருக்க வேஷம் என்ன? ஓ கதைக்கு என்ன? உங்களோட சகாப்தம் என்ன? மண்ணாசை, மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, மூவாசை வெறுத்தவன். அப்படி இல்லைங்க. அதாவது காதல் என்பது அன்பு என்று அர்த்தம். அந்த அன்பு யார் மேல இருக்கணும்? நம்ம மனைவி மேல இருக்கணும். ஆக எனக்கு இப்ப வேணா காதல் வேற ஏன் வருதுன்னு கேட்கலாம். முன்னொரு பிறவில என் உடம்புக்கு 52 ஒண்டாட்டி. உங்க உடம்புக்கு எப்படி ஆச்சரிப்பேன் பாத்து. 52 கொண்டாட்டியா? ஆமா, அதுல போன உடம்பு தான் இருக்கு. போங்க. 52 கொண்டாடி. சரி சரி, அவ ஏன் பொண்டாட்டி? யாரு? அவளை பொண்டாட்டி நினைக்காத. அட நாராயணா, ஓம் பொண்டாட்டி எனக்கு எதுக்கியா? இருக்க பொண்டாட்டியே நான் 10ஆமதே முருகன்ட்ட அனுப்பிவிட்டு ஓம் பொண்டாட்டி எனக்கு எதுக்கு? ஏங்க ஏன் 52 பொண்டாட்டியை நான் முருகன்ட்ட கொடுத்து விட்டு ஓம் பொண்டாட்டிக்கு நான் ஆசைப்படுவேனா? இதே உனக்கு பாயிண்ட் கிடைச்சிருக்க விடாத. விட மாட்டேன். ஏயா, ஆக பாருங்க, ஒருவருக்கு பொண்டாட்டி காதல் மேல அன்பு வரணும். ஆக அந்த புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை வந்தா 1 வாரம் பேசாம இருப்பாங்க, 1 மாதம் பேசாம இருப்பாங்க, 1 வருஷம் கூட பேசாம இருப்பாங்க. ஆனா பொண்டாட்டி நினைப்பு வராம இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அப்ப நான் 52 ஒண்டாட்டியை வச்சுக்கிட்டு நினப்பு வராம இருப்பேனாங்க? எங்க ஒரு ஒண்டாட்டி கட்டினாலுக்கே நினப்பு வருதுன்னு நீங்க சொல்றீங்க. 52 ஒண்டாட்டி நான் கட்டியிருக்கிறேன். அதாவது அலம்புவி, வபரிச்சிதா, அலக்னதினி, அமுதபாசினி, வசந்தசேனா, வசந்திக்கா, அப்படி வரிசைப்படி பார்த்தா 52. அதுல இந்த வசந்திக்கான்ற நினப்பு மட்டும் அதிகமா இருக்குங்க. இருக்கும்ல? ஆமா, கணவன் வந்தோடனே பாருங்க, எங்க உணங்க ஏது உணங்க, இந்த அதை சாப்பிட்றீங்களா இதை சாப்பிட்றீங்களான்னு என்னைய முக்கியமா கவனிக்கிறது அந்த வசந்திக்கா. ஏன் அது மேல ரொம்ப விருப்பப்படுறீங்க? எனக்கு இப்பதான் புரியுது. அந்த கடைசி எழுத்து என்ன? வசந்தி. காய்னாலே அப்படிதான். அப்படி இல்லைங்க. காய் என்றால் என்ன அர்த்தம்? அந்த கனிகளில் முக்கியமானது. ஒரு முவாசை வருத்தவனுக்கு காதல் வந்ததுனால அந்த காதலை நான் எப்படி எடுத்து சொல்றேன்னா மக்களிடம், அந்த கண்ணை திறந்த ஒளியில அன்பு அப்பா முத்தப்பா வழியில கண்ணை திறந்தா ஒளியிலே களை எடுத்தா நடவல்ல, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசுல, அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ணை திறந்தா ஒளியிலே களை எடுத்தா நடவல்லே, ஒன்னு நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே, மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. உன்னை நினைச்சு வாழ்ந்தனே உள்ள நோக அழுதனே, கண்ணா ஆசை கண்ணா என்று சொன்னதெல்லாம் உண்மையா? நம்ம காதலுக்கு காது மதம் கொள்ளையா? கண்ணை திறந்தா ஒளியிலே களை எடுத்தா நடவலே, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்த மனசுல, இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. காதல் வந்தது முன்னாலே, கடுப்பு வந்தது பின்னாலே, காதல் வந்தது முன்னாலே, தாடி வறுமை பின்னாலே. எப்படி காதல் வந்தது முன்னால? நீங்க என்ன சொன்னீங்க? நான் காதல் வந்தது முன்னால, கடுப்பு வந்தது பின்னாலனே. நான் காதல் வந்தது முன்னால, தாடி வரும் பின்னால. அப்போ அதிகமா காதலிச்சிருப்பீங்க. அம்மா அட, உங்களை பத்தி எல்லாமே சொன்னாங்க. இவருக்கு ஒரு நோட்டே இருக்கான், வரிசைப்படுத்தி பார்த்தா இருக்குல்ல. எனக்காச்சும் 52, இவருக்கு 108 இருக்கு. எப்படி? அப்ப பாருங்க, உங்களுக்கு காதல் வந்தது முன்னாலே, காதல் வந்தது முன்னாலே, கடுப்பு வந்தது பின்னாலே, ஜாதி மதம் பார்த்து நாம பழகலே, ஜாதி மதம் பார்த்து நானும் பழகலே, என் காதலுக்கு ஜாதி ஒன்றும் தடை இல்லை. கண்ணை திறந்தா ஒளியிலே களை எடுத்தா நடவலே, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே, அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுறேன்,
என்ன வேலை? என்ன வேலை? ஏன்னா வாங்கி பாடுறத பாடணும். நான் கேட்கிறேன், ஊருக்குள்ள கேட்கவா இந்த பாட்டை பாருன்னு ஒரு ஊருக்குள்ள கேட்காம இந்த பாட்டை பாடுறீங்க? நான் முதல்ல என்ன சொன்னேன் உங்ககிட்ட, இந்த பாட்டு யாருக்காண்டி வரேன்னா என் 52 ஒண்டாட்டி மேலோகத்துல இருக்கா. என்னடா முருகன்ட்ட அனுப்பி விட்டு ஒரு பொண்டாட்டி நினைப்பே இல்லாம திரிவாரேன்னு அப்படியெல்லாம் என் பொண்டாட்டி நினைச்ச கூடாதுன்னு அந்த பாட்டை பாடுறேன். நீங்க என்ன காரணத்துல சொல்றீங்கன்னா, இம்புட்டு காசு செலவு பண்ணி ஒரு நாடகம் போட்டிருக்காங்க பெரியவர்கள் தாய்மார்கள், இந்த உள்ளூர் கிராம பொதுமக்கள் அத்தனை பேரும். அப்ப நம்மளுக்கு கேட்காம அவன் பொண்டாட்டிக்கு மட்டும் பாடுறான் பாரு, அப்ப இவன் எப்படி ஆளு அப்படின்னு இவங்க நினைச்சிருவா கூடாதுன்னு நீங்க பாடுறீங்க. அப்ப நான் இப்ப எப்படி பாடுறேன்னா, ஊருக்கெல்லாம் கேட்கத்தான் இந்த பாட்டை பாடு, ஊருக்கெல்லாம் கேட்கத்தான் இந்த பாட்டை பாடுறேன், உனக்கு மட்டும் கேட்ட போது ராசாத்தி. உனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு எத்தனை பொண்டாட்டி? எனக்கு 52. சேர்த்து சொல்லுங்க. 53. அங்க உங்களுக்கெல்லாம் 52 சொல்லவா? உங்களுக்கெல்லாம் கேட்டா போதும் சொல்லணும். உனக்கும்னா ஒண்ணு, சரி. உங்களுக்கும்னா அனைத்தும். என்னங்க ஊருக்கெல்லாம் கேட்கத்தான் இந்த பாட்டு பாடுறேன், உனக்கு மட்டும் கேட்க வேண்டும் ராசாத்தி. உங்களுக்கெல்லாம் கேட்டா போது ராசாத்தி, உள்ள உங்களுக்கெல்லாம் கேட்டா போது ராசாத்தி. ஏ உண்மை காதல் உனக்கு புரியும் ராசாத்தி. என்ன பிறந்தா ஒளியிலே அலை எடுத்தா நடையவில்லை, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்த மனசுல அது மண்ணா கிறந்து மறந்து போச்சு ஆசையே, அது மண்ணா கிறந்து மறந்து போச்சு ஆசையே. அப்படியெல்லாம் இருந்துட்டாலும் கூட வரம் கொடுக்கின்ற தெய்வத்தை வணங்கினாலும் சோறு போடுற தெய்வத்தை வணங்கினாலும் நம்மளாம் குடியிருந்த கோவிலாக விளங்கக்கூடிய அந்த பெத்த தாயை வணங்கிவிட்டு பிறகு சந்திக்கக்கூடியவரை சந்தித்து சிந்திக்கக்கூடியவரை சிந்திக்க வைத்து பிறகு ஆக வேண்டிய காரியத்தை கவனிப்போம். இன்ன வரைக்கும் பாட்டா பாடணும். அம்மா பாட்டு பாடினார்ல. அப்ப இந்த உலகத்துல யாருமே தாய் இல்லாம வருவதில்லை. பாருங்க, இப்ப ஒரு கோயில்ல குடியிருந்த கோவில்னு பெத்த தாயை தான் நம்ம சொல்லுவோம். குடியிருந்த கோவில்னு பெத்த தாயை தான் நம்ம சொல்லுவோம், தகப்பனை சொல்ல மாட்டோம். ஏன் குடியிருந்த கோயில்னு பெத்த தாயை நம்ம சொல்றோம்னா, ஒரு கோவில்ல பாருங்க கருவறைக்குள்ளதான் தெய்வம் இருக்கும். அப்ப நம்மள ஒரு தாய் குழந்தையை பெத்தெடுக்கிறது எங்க இருந்து பெத்தெடுப்பாங்க? அதே கருவறையில தான் பெத்தெடுப்பாங்க.